போட்டணும்ட்டு கணக்கே இல்லாம போச்சு. அங்க போய் நான் உட்கார்ந்துட்டேன். Dress ஃபுல்லா மாவாயிட்டு. இந்த தண்ணியை வச்சு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆகணும். இன்னைக்குன்னு பார்த்து இந்த புது Dress வேற போட்டுட்டேன். அது ஃபுல்லா மாவாயிடுச்சு. நல்ல வேளை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். உடனேயாச்சும் பார்த்தேனா இல்லைன்னா அவ்வளோதான் போலையா. ஒரு மாதிரி ஆயிக்கும் Dress எல்லாம். புது Dress ஃபுல்லா வம்பா இருக்கும். நல்ல வேளை டக்குன்னு பார்த்து உடனே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா அவ்வளோதான். மாவை அவங்க கொட்டிட்டு அதுல போய் உட்கார்ந்து என்னதான் கடுமையா திட்டி விட்டு இருப்பாங்க. Dress ஃபுல்லா வம்பாயிடுச்சுன்ட்டு. நல்ல வேளை உடனே பார்த்துட்டேன். இப்பா ஓடி ஓடி விளையாடுறது கடுமையான டயர்டா இருக்கு. நல்ல வேளை இப்பதான் அம்மா கிட்ட கொஞ்சம் தண்ணி நல்லா ஜில்லுண்டு காக்கலாம்னு நினைச்சேன். இங்க யாரோ பால் வேற வச்சிருக்காங்க. அதை எடுத்து குடிப்போம். பால் கொஞ்சம் நல்ல ஜில்லுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆறி போயிட்டு போல. நல்ல வேளை கொஞ்சம் குடிப்போம். அப்பாடா இப்பதான் நல்ல நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை இங்க யாரோ பாலை வச்சிருக்காங்க. அநேகமா இங்க அம்மாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே இந்த வேலை தான். என் கையில கூப்பிட்டு கொடுத்தா என்னவா. ஆறி போன பாலை எப்படி கொண்டு வச்சிருக்காங்கன்னு பேரு. சூடு கூட இல்லாம. தீபி இன்னைக்கு சித்ராவும் கூட விளையாட வந்தாளோ? சித்ராலாம் வர கிடையாது. நானும் சுவாதியும் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஜாலியா இருந்துச்சு. நீ அப்படியே வந்திருக்கலாம்ல. நானும் வரலான்னு தான் நினைச்சேன். உங்க கூட விளையாட வரணும்ட்டு தான் அவசர அவசரமா எஞ்சி வந்தேனா. மாவு இருக்குது பார்க்கவே கிடையாது பாத்துக்கோ. என் Dress ஃபுல்லா பின்னாடி ஆயிடுச்சு. ஃபுல்லா மாவா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து க்ளீன் பண்ணணும்ட்டு வந்தேனா. ஏய் இங்க இருந்து தண்ணி எங்க? தண்ணியா? என்ன தண்ணி? என் Dress ஃபுல்லா பின்னாடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரியா மாவுல உட்கார்ந்ததுனால. அதான் இங்க உள்ள தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். அந்த தண்ணி காணுமே இப்போ. நீ பூமாரி நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அந்த தண்ணி இந்த டம்ளர்ல இருந்துச்சு. அட ஆமா பின்ன இந்த டம்ளர்ல தான் இருந்துச்சு அந்த தண்ணி. அது காணோம். நான் அந்த Dress ஃபுல்லா நல்லா தொடச்சிட்டு வந்தத தூர ஊத்தலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அது யாரோ தூர ஊத்திட்டாங்களோ. சரியா போச்சு. அது அந்த தண்ணி. ஐயோ அது தெரியாம நான் இத எடுத்து குடிச்சிட்டேனே. ஐயோ சரியா போச்சு. நீ லூசு. அதே எடுத்து குடிச்சியா நீ? எதுக்கு குடிச்ச? அத பார்த்தாலே உனக்கு தெரியல மாவு தண்ணின்ட்டு. சரியா போச்சு. நான் போய் அதை எடுத்து குடிச்சிட்டேனே. இப்போ எனக்கு ஏதோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. லூசு. அதை எதுக்கு எடுத்து குடிச்சியா நீ? இல்ல உன்னால தான் வந்துச்சு. உன்னால தான் நான் அதை எடுத்து குடிச்சேன் பாத்துக்கோ. உன்னை யார் அதை இங்க வைக்க சொன்னா? ஏய் இங்க எதுக்குடி சண்டை போட்டுட்டு நிக்கீங்க? ஒய்யாம சண்டை போடுறதே வேலையா போச்சு. சித்தி சித்தி அது வந்து என்னாச்சு தெரியுமா? அம்மா நான் மாவு தண்ணி தெரியாம குடிச்சிட்டேன். இப்போ என்ன செய்யறது? என் தொண்டைக்குள்ள அது நிக்கி. என்னடி சொல்ற? மாவு தண்ணியை குடிச்சியா? மாவு தண்ணி உனக்கு எப்படி கொடுத்தா? என்னடி பேசுறீங்க? சித்தி என் Dress ஃபுல்லா மாவுல உட்கார்ந்தனா ஒரு மாதிரி ஆச்சா. இங்க டம்ளர்ல தண்ணி இருந்துச்சுன்னா அதை எடுத்து தொடச்சு வச்சிருந்தனா. தீபி அதை ஏதோ நினைச்சு குடிச்சிட்டா. அட கடவுளே அதை ஏன்டி நீ எடுத்து குடிச்ச? உனக்கு என்ன தண்ணிக்கும் வேற எதுக்கும் வித்தியாசம் தெரியல? அம்மா அது ஆறி போன பால் மாதிரி இருந்துச்சுமா. சரியா போச்சு. ஏன் அஞ்சலி எங்கெல்லாம் வந்து தேடுற? இங்கதான் வந்து நிக்கியா? ஆமா இதுங்களுக்கு கொண்ட பஞ்சாயத்து டெய்லி தீர்த்து வைக்கிறது எனக்கு வேலையா போச்சே. பஞ்சாயத்தா? இன்னைக்கு என்ன பஞ்சாயத்தை கூட்டிட்டு வந்தாங்க? இவ இப்பதான் வெளிய இருந்து வந்தா. அவ உள்ளதானே இருந்தா. அதுக்குள்ளவா பஞ்சாயத்து வந்துச்சு? அதை ஏன் கேட்க? சும்மா இருக்காம அவ ஏதோ தண்ணி கழுவி வச்சிருந்தாளாம். அதை எடுத்து இந்த இது குடிச்சிருக்கு. தண்ணியா? ஆமா அதை எடுத்து குடிச்சிருக்கா. இப்ப என்ன செய்யறது? என்ன தண்ணி அது? ஏதோ மாவு கொட்டிடுச்சுன்னு அவ உட்கார்ந்துட்டாளாம். அந்த தண்ணியை க்ளீன் பண்ணி வச்சிருந்தாளாம். இவ அதை எடுத்து குடிச்சிருக்கா. மாவு தண்ணி தானே ஒன்னும் ஆகாது. நல்லா சொல்லுவியே நீ ஒன்னும் ஆகாதுன்ட்டு. இதே பூமாரி குடிச்சிருந்தா சும்மா விடுவியா? ஏண்டி இப்ப எதுக்கு என்கிட்ட எகிரிட்டு இருக்க? உனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்ட்டு பிரச்சனையா இருந்தா டாக்டர்ட்ட வரியா? ஊசி போடலாம். ஓஹோ நல்ல கதையா இருக்க. பூமாரி ரெண்டு திட்ட மாட்டே நீ. சாரி தீபி நீ அதை எடுத்து குடிப்பேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல தெரியுமா? நீ அப்படி குடிப்பேன்னு நினைச்சிருந்தா நான் வச்சிருக்க மாட்டாங்க பாத்துக்கோ. சும்மா நிறுத்த சரியா? நீ வேணாம் தான் அங்க கொண்டு வச்சிருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? உண்மையிலே நீ அதை எடுத்து குடிப்பேன்னு எனக்கு தெரியாது தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நான் அங்க வச்சிருக்க மாட்டேன். அழகா எடுத்து தூர ஊத்திட்டு போயிருப்பேன். என் Dress பின்னாடி ஃபுல்லா ஈரமா இருந்துச்சு. என்ன செய்ய நீயே சொல்லி பாரு. அதனாலதான் அதை நல்லா தொடச்சிட்டு வந்து தூர ஊத்தலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ எடுத்து குடிச்சிட்ட. நான்
வசமா வடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த ஷூவை இன்னுமே மறக்கல நீ என்ன? அப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை மட்டும் திட்டவே மாட்டேங்கிறீங்க. ரெண்டு வார்த்தை திட்டினா என்னவா? இப்ப என்ன உன் முன்னாடி அவளை திட்டணும் அவ்வளவுதானே? பூமாரி உனக்கு ஏதாவது இருக்கா? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, இனி ஒழுங்கா இருக்கணும் பாத்துக்கோ. மாவையெல்லாம் போய் உட்கார கூடாது, புரியுதா இல்லையா உனக்கு? அடடே நல்லா இருக்கு அந்த திட்டு. எனக்கு நான் மட்டும் எப்படி இருந்து வரும் வாயில இருந்து? பூமாரிக்கு நான் மட்டும் எப்படி வருதா? இப்படிதானே திட்ட முடியும்? இதுக்கு மேல திட்ட முடியுமா? நீதான் முட்டாள் கணக்கா அந்த தண்ணி எடுத்து குடிச்சிருக்க. நல்லா பார்த்தா ஒன்னதான் திட்டணும். அதை பார்த்தாலே அது பாலா பச்சை தண்ணியான்னு தெரிஞ்சிருக்கும். அது கூட தெரியாம அதை எடுத்து குடிச்சிட்டு சீன் வேற போட்டுட்டு இருக்கியாக்கும். வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லாம போச்சு. ஆமா, இவ இப்ப அப்படியே பெரிய மனசி, இவளுக்கு அப்படியே மரியாதை கொடுத்துடணும். ஆமா, என்னதான் இருந்தாலும் நான் பெரிய பொண்ணுதான். நீங்க இப்ப எனக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். இன்னும் என்ன சின்ன பொண்ணு மாதிரியே பார்த்துட்டே இருக்கீங்க. சின்ன பொண்ணோ பெரிய பொண்ணோ மெச்சூரிட்டி வேணும். அதை எடுத்து குடிச்சிருக்க பாரு, சிரிப்பு தான் வருது. சரி சரி, போய் வாயை கழுவு போ. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல் பத்துக்கோ. சரி, வேற ஏதாவது சாப்பிட இருக்கா வீட்ல? அதானே பார்த்தேன், அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வருவேன்ட்டு. ஃப்ரிட்ஜ்ல சாக்லேட்ஸ் இருக்கு, போய் சாப்பிடு போ. சித்தி, ரெண்டு இருக்கா ஒன்னு இருக்கா? இதுல மட்டும் போட்டியும் வராது பொறாமையும் வராதே. ரெண்டு இருக்கோ ஒன்னு இருக்கோ, அதுலயும் எனக்கு தான் வேணும். இப்பதானடி சொல்லி முடிச்சிருக்கு சண்டை வரக்கூடாதுன்ட்டு, திருப்பி ஆரம்பிக்கிற. பின்ன அவ செஞ்சதுக்கு அவளுக்கு தான் தண்டனை. இன்னைக்கு அவ சாக்லேட்டே சாப்பிட கூடாது, அதான் அவளுக்கு தண்டனை. ஓஹோ, இந்த தண்டனை கூட நல்லா இருக்கு தீபி. இத மாதிரி நீ எப்பமாச்சும் பண்ணிட்டு வருவீல, அப்ப உனக்கு இதை விட டபுள் தண்டனை கொடுக்கட்டானா? அதெல்லாம் எனக்கு கிடையாது. பூமாரிக்கு மட்டும்தான் தண்டனை. எனக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. மன்னிச்சு விட்டுணும் நான் ஏதாவது தப்பு செஞ்சோம்னா. அதான் எனக்கு நல்லா பிடிக்கும். பாலுக்கும் தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியல. அதை எடுத்து குடிச்சிட்டு பேசுற பேச்சு பத்தியா? சரியான காமெடி இன்னைக்கு. ஐயோ, என்னால சிரிக்க கூட முடியலையே எங்க உட்கார்ந்து. நான் மட்டும் இப்ப சிரிச்சேன்னா அவ்வளவுதான். இவ ஓன்ட்டு அழுதுருவா போலயே. ஐயோ பாவமே, பாவமா இருக்கு பாக்கிறதுக்கு. ஒரு லேசா சிரிச்சதுக்கே கண்ணுல இருந்து தண்ணியா வருது. பார்க்கதான் டெரர் பீஸ் மாதிரி இருக்கா, ஆனா உள்ள புஸ் தான் போல. என் மேல கோவப்படலாம் பரவாயில்ல, ரொம்ப கோவக்காரின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி டக்குன்னு அழுதோன்னு என்னால சிரிப்பை அடக்கவே முடியல. ஐயோ பாவம். என் மேலையும் தப்பு இருக்குதான் செய்யுது. அந்த தண்ணியை நான் எடுத்து தூர தட்டி இருக்கணும். அது இல்லாம அங்க வச்சேன்ல, அதான் பெரிய தப்பு. ஐயோ பாவம், எடுத்து குடிச்சிட்டா. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது.